ரட்சிப்பே என் கண்மலையே, ஞானமுள்ள தெய்வமே, பலவானை அழிப்ப. தேவஜனமே, சாமுவேலின் ஆவியை அஞ்சனக்காரி எழுப்பினாளா? இது ஒரு பெரிய கேள்வியாய் கிறிஸ்தவ வட்டாரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இது இயேசுவின் வருகை வரைக்கும் தொடருமோ தெரியவில்லை. இதற்கு ஒரு பதிலை ஆவியானவர் சொல்ல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கேளுங்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் ஒரு பரிசுத்தவான் என்பதால் அவனது உள்ளான மனுஷன், அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய ஆவியும் ஆத்மாவும் லாசரு, ஆபிரகாம் போன்றவர்கள் இருந்த இடத்திற்கு தான் அது போயிருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த இடமும், அதாவது ஆபிரகாம் இருக்கக்கூடிய இடமும் பாவிகள் இருக்கும் பாதாளமும் பூமிக்குள் தான் இருந்திருக்கிறது. பவுல் காலத்தில் தான் இந்த பரதேசு மூணாம் வானத்தில் இருப்பதாக அறிகிறோம். மரித்தவர்களுடைய எந்த ஆவியையும் பூமிக்கு கொண்டு வர எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை, வல்லமையும் இல்லை. நியாயத்தீர்ப்பின் நாளில்தான் தேவனால் எழுப்பப்படுகின்றன எல்லா ஆவிகளும். வேத சத்தியம் இப்படி இருக்க, அஞ்சனக்காரி ஒரு பாவி பரிசுத்தவான் சாமுவேலுடைய ஆவியை எழுப்பி கொண்டு வர முடியுமா? இதுதான் இன்றைய கேள்வி. அப்படி கொண்டு வருவது முடியும் என்றால், அப்படி கொண்டு வந்தது உண்மை என்றால், சவுல் ராஜா அஞ்சனம் பார்ப்பவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்திலே இராதபடிக்கு ஏன் துரத்த வேண்டும்? நியாயப்பிரமாண சட்டத்திலும் இது பாவம் என்று ஏன் சொல்ல வேண்டும்? யாத்திராகம் 22 அதிகாரம் 18 வசனம், லேவியர் 19:31, உபாகமம் 18:10 இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே ஏன்? அப்படி என்றால் மரித்தவர்களுடைய எந்த ஆவியையும் கொண்டு வர முடியாது என்பதுதானே இதனுடைய தாற்பயம். சிந்தியுங்கள். இன்னும் கேள்விகளை உங்களுடைய சிந்தனைக்காய் கொடுக்கிறேன். 1 சாமுவேல் 28:12 அந்த ஸ்திரீ, அந்த அஞ்சனக்காரி பயந்து மகா சத்தமாய் கூப்பிட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அவள் பயந்தாள்? ஏன் அவள் மகா சத்தமாய் கூப்பிட்டாள்? இது ஒரு கேள்வி. ஏறி வருவது சாமுவேல் என்றால் பயம் ஏன்? ஏறி வருவது சாமுவேல் என்றால் அவளுக்கு பயம் ஏன்? பொதுவாக அஞ்சனக்காரி தன்னிடத்திலே ஒரு பொல்லாத, தனக்கு உகந்த, தன் சொல் கேட்கிற ஆவியை வைத்து செயல்படுவார்கள். அதைத்தான் ஃபெமிலியர் ஸ்பிரிட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இந்த ஆவி அவளிடம் இருந்ததாக 1 சாமுவேல் 28 அதிகாரம் 8 வசனத்திலே ஆங்கிலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆவி எதிரிலே உள்ளவர் சவுல் ராஜா என்று அவளிடத்திலே சொல்லியதால் அவள் பயந்திருக்க வேண்டும். அதனால்தான் அவள் பயந்து மகா சத்தமாய் கூப்பிட்டிருக்கிறாள். 2வது கேள்வி, ஏறி வருவது சாமுவேலின் ஆவி என்றால் அது சால்வையை போர்த்தி கொண்டிருக்குமா? ஆவிக்கு சால்வை தேவையா? முதிர்ந்து வயதானவனாய் காணப்படுமா? ஆவியிலே கூட இளமை, முதிர் வயது என்றெல்லாம் இருக்கிறதா? ஆவிக்கு ஏது உலக ட்ரெஸ்ஸும் உலக வயதும்? இது சவுலை வசப்படுத்த அவள் சொன்ன தவறான கருத்து என்று 1 சாமுவேல் 28 அதிகாரம் 14 வசனத்தின்படி நாம் அறிந்து கொள்ளலாம். 3வது கேள்வி, சாமுவேலின் ஆவியை மனித சவுல் தன்னுடைய மனித கண்களாலே பார்க்க முடியுமா? ஆவியை மனித கண்கள் பார்க்க முடியாதே. அப்படியானால் சவுல் எப்படி தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கி இருக்கிறான்? எழும்பி வருவது சாமுவேல் என்று சொன்னதை நம்பி, அந்த அஞ்சனக்காரி சொன்னதை நம்பி நமஸ்காரம் செய்திருக்கிறான். வந்த ஆவி, பேசிய ஆவி எல்லாமே அவளுடைய பொல்லாத ஆவிதான். 4வது கேள்வி, ஏறி வந்த சாமுவேலின் ஆவி, அந்த ஆவி சொல்வதாக உள்ள வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 28 அதிகாரம் 19 வசனம்,
கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் என்று அந்த ஆவி சொல்லுகிறது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், பிசாசு உண்மையும் பேசுவான், பொய்யும் பேசுவான். இந்த வசனத்தை பாருங்கள். சவுல் பெலிஸ்தரால் மரணமடைந்து சாமுவேல் இருக்கும் இடத்திற்கு போவானாம். எப்படி? பாவியின் ஆவி பரிசுத்தவான் இருக்கும் இடத்திற்கு எப்படி போகும்? சிந்தியுங்கள். பாவி சவுல், பரிசுத்தவான் சாமுவேல். இந்த ஆவி சாமுவேல் ஆவி என்றால் சாமுவேல் இருக்கிற இடத்திற்கு எப்படி பரிசுத்தவானுடைய இருக்கிற இடத்திற்கு பாவியின் ஆவி போகும்? பேசியது சாமுவேல் என்றால் சத்தியத்திற்கு புறம்பானதை சாமுவேல் தீர்க்கதரிசி எப்படி சொல்லியிருப்பார்? பேசிய ஆவி சாமுவேலின் ஆவி அல்ல, அவளுடைய பொல்லாத ஆவிதான். ஆனாலும் பலருடைய சந்தேகம், சாமுவேலே ஏறி வந்து பேசியதாக வசனம் இருக்கிறதே, சாமுவேலே ஏறி வந்து பேசியதாக வசனம் இருக்கிறதே, பிறகு எப்படி நீங்கள் சாமுவேல் அல்ல என்று சொல்லுகிறீர்கள்? பிறகு எப்படி அது அவளின் பொல்லாத ஆவி என்று சொல்ல முடியும் என்று பலர் கேட்கிறார்கள். யோவான் 1:17 இயேசுவுக்கு முன்பிருந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் முழுமையான கிருபையும் சத்தியமும் தெரியாது. அது மட்டுமல்ல, வேத வாக்கியங்கள் எல்லாமே ஆவியானவரால் டிக்டேட் பண்ணி எழுதப்பட்டது அல்ல. ஒன்லி பை இன்ஸ்பிரேஷன், ஏவுதலால் தான் எழுதப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். எழுதுபவர் தம்முடைய அறிவு, கலாச்சாரம், பண்பாடு, இனம், தேசம், மொழி இவைகளுக்கு ஏற்ப எழுதுவார்கள். இந்த சாமுவேல் புஸ்தகம் யார் எழுதியது என்று இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. கலாத்தியர் 1 பவுல் சொல்லுகிறார், நாங்கள் சொல்லுகிற இந்த சுவிசேஷத்திற்கு மாறாக வானத்திலிருந்து தேவதூதனை வந்து சொன்னாலும் அதை நம்பக்கூடாது என்று பவுல் சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த அஞ்சனம் பற்றிய காரியத்தில் தேவ சட்டத்திற்கு, தேவ வார்த்தைக்கு விரோதமாக யார் எதை சொன்னாலும், தேவதூதனை வந்து சொன்னாலும் அதை ஏற்காதவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஆக மரித்தவருடைய ஆவிகளை எந்த மனிதர்களாலும் எழுப்ப முடியாது என்று தீர்க்கமாய் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். என் கண்மலையே, ஞானமுள்ள தெய்வமே, ரட்சிப்பே என் கண்மலையே, ஞானமுள்ள தெய்வமே, பலவானை அழிப்பவரே, பசியினை தீர்ப்பவரே, பலவானை அழிப்பவரே, பசியினை தீர்ப்பவரே, திருப்தியை தரும் உமக்கு ஸ்தோத்திரம்.